எங்களை மீட்டுக் கொண்ட எங்கள் ரட்சகரே கர்த்தாவே, இந்த நல்ல நாளிலே இந்த இரண்டாவது வாரத்தின் தியானத்துக்காக கடந்து செல்வோம். நீங்கள் அடியாரோடும் சபையோடும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஆமென். இரண்டாவது வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். ஒன்றாவது வார்த்தையிலிருந்து 7 வார்த்தைகள் இருக்கிறது. ஏசாமி சிலுவையில் பேசிய வார்த்தைகள். எல்லா வார்த்தைகளுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இரண்டாவது வார்த்தையில் மட்டும் இருக்கிறது. ஏனென்றால் மற்ற 6 வார்த்தைகள் ஒரு சிலுவையிலிருந்து ஏசாமி மட்டும் பேசுகிறார். ஆனால் இரண்டாவது வார்த்தை 3 சிலுவையிலிருந்து 3 பேர் பேசுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால என்னோட பார்வையில் இது ஒரு சிறப்பு பெற்ற ஒரு வார்த்தையாக நான் நினைக்கிறேன். ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக நாமங்கள், அநேக பெயர்கள் கொடுக்கப்பட்டன. அவைகள் நன்மைக்கு ஏதுவான பெயர்களும் உண்டு, அநியாயத்திற்கு ஏதுவான பெயர்களும் உண்டு. வேதத்தில் அநேக பெயர்கள் கொடுக்கப்பட்டது. அவர் ரட்சகர், மீட்பர், அவர் நியாயாதிபதி, அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாம் ஆனவர். ஆனாலும் அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக அவருக்கு அநியாயமான பெயர்கள் கொடுக்கப்பட்டது. அவர் கள்ளர்களில் ஒருவர் என்று எண்ணப்பட்டார் என்று மத்தியில் சொல்லப்பட்டது. மார்க்குவிலே அவர் அக்கிரமக்காரர்கள் ஒருவர் என்று எண்ணப்பட்டார் என்று சொல்லப்பட்டது. லூக்காவிலே அவர் குற்றவாளி என்று சொல்லப்பட்டது. ஜோதிஸ் தியானம் பண்ணும்போது ஒரு வார்த்தை பயன்படுத்தினார். அவர் பாவிகளோடு இணைந்து போகிறாரே, அப்படின்னா அவர் பாவிகள் ஒருவர் என்று எண்ணப்பட்டார். இப்படி அநேக அநியாயமான பெயர்களும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அர்த்தத்துவமான பெயரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டாவது சிலுவையிலே அந்த அநியாயமான பெயரில் எப்படி ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தைகளை மாற்றப்பட்டது என்றது ஒரு வித்தியாசம் பார்க்க ஆசைப்படுகிறேன். ஒரு ஸ்கூல், ஒரு கிளாஸ் ரூம். வழக்கமாக கிளாஸ் முடிஞ்ச பிறகு டெஸ்ட் வைக்கிறது உண்டு. அந்த கிளாஸ் டீச்சர் என்ன பண்ணாங்க, ஒரு ஒயிட் பேப்பரில், பிளைன் ஒயிட் பேப்பரில் சென்டராக ஒரு கருப்பு புள்ளி வச்சுட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்றாங்க. இது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிளைன் பிரகாசமான ஒயிட் பேப்பர், சென்டராக ஒரு கருப்பு புள்ளி. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கொடுத்துட்டு பிரகாசமான வெண்மையான இந்த வெள்ளை பேப்பர், நடுவில் கருப்பு புள்ளி. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் எழுதி கொடுங்க, இதுதான் உங்களுக்கு டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் அவங்களோட கருத்துக்களை, அவங்களோட ஆன்சரை எழுதி திருப்பி கொடுக்குறாங்க. அந்த டீச்சரை வந்து படித்து பார்க்குறாங்க. அதில் ஒரு பையன் எழுதுறான், இந்த கருப்பு புள்ளி இருளை குறிக்கிறது, அந்த இருளுக்கு காரணமான சாத்தானை குறிக்கிறது அப்படின்னு சரியான பதிலை எழுதுறான். இன்னொரு பையன், இது அக்கிரமத்தை குறிக்கிறது, இந்த கருப்பு புள்ளி அக்கிரமத்துக்கு காரணமான சாத்தானை குறிக்கிறது அப்படின்னு எழுதுறான். இன்னொரு பையன், இது பாவத்தை குறிக்கிறது, இந்த பாவத்தை செய்கிற ஒரு தூண்டுகிற சாத்தானை குறிக்கிறது அப்படின்னு இன்னொரு பையன் எழுதுறான். இன்னொரு பையன், இது நோய்களையும் பாவத்தையும் குறிக்கிறது, நோய்களை கொண்டு வருகிற சாத்தானை குறிக்கிறது அப்படின்னு எழுதுறான். இன்னொரு பையன், இது தண்டனை குறிக்கிறது, தண்டனையுமாய் வருகிற மரணத்தை குறிக்கிறது, மரணத்தை கொண்டு வருகிற சாத்தானை குறிக்கிறது என்று ஒரு பையன் எழுதுறான். இன்னொரு பையன், இது இந்த கருப்பு புள்ளி ஒட்டுமொத்தமான பாதாளத்தையும் அழிவு குறிக்கிறது, அந்த அழிவை கொண்டு வர சாத்தானை குறிக்கிறது என்று சரியான பதில் எழுதியிருந்தான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. ஒரு பையன் மட்டும் மாற்றி எழுதுறோம். அந்த பையனை மட்டும் முன்னாடி கூப்பிடுறாரு. தம்பி, எல்லாரும் ஒரு மாதிரி இருந்தாங்க, நீ வித்தியாசம் எழுதிருக்க, நீ இந்த பதில் எழுதுக்கு என்ன காரணம்? அந்த ஒரு பையன் மட்டும் வித்தியாசம் எழுதினான். அவன் என்ன எழுதியிருந்தான்னா, சார், இந்த பெரிய வெள்ளை பேப்பர் பார்க்கும்போது என் கண்ணுக்கு அந்த பிரகாசமான வெள்ளை பேப்பர் மட்டும் தான் தெரிஞ்சு, சென்டர்ல அந்த கருப்பு புள்ளி எனக்கு தெரியல. பெரிய பிரகாசத்தை பார்க்கும்போது இந்த கருப்பு புள்ளி மறைஞ்சு போச்சு சார். ஹல்லேலூயா. அந்த பையன் சொன்னா, இந்த வெண்மையான பேப்பர் கர்த்தரை குறிக்கிறது, கடவுளை குறிக்கிறது. இந்த வெண்மையான பேப்பர் பரிசுத்தத்தை குறிக்கிறது, பரிசுத்தக்காரமான தெய்வத்தை குறிக்கிறது. இந்த வெள்ளை பேப்பர் வந்து பரலோகத்தை குறிக்கிறது. இந்த வெள்ளை பேப்பர் சுகமாக்குதலை கொண்டு வந்து சந்தோஷத்தை குறிக்கிறது, அதற்கு காரணமான கடவுளை குறிக்கிறது. அந்த பையன் சொல்றான், இது எதிர்காலத்தை குறிக்கிறது, எதிர்காலத்தை கொடுக்கிற கர்த்தரை குறிக்கிறது அப்படின்னு.
அந்த பையன் இன்னும் சொல்லியிருந்தான், அது அற்புதங்களை குறிக்கிறது, நித்திய ஜீவனை குறிக்கிறது, அது உயிர்ப்பித்தலை குறிக்கிறது, இவங்க எல்லாருக்கும் காரணமான கர்த்தரை குறிக்கிறது என்று அந்த பையன் தான். ஹல்லேலூயா. ஒரே டெஸ்ட் தான், எல்லாரும் எழுதினவங்களாம் ஸ்டூடெண்ட்ஸ் தான், ஆனால் நம்மளுடைய பார்வையில் வித்தியாசம் இருப்பாங்க. இப்படி தான் ஏசாமிக்கு ரெண்டு பக்கத்தில் ரெண்டு கல்லர்கள் இருந்தாங்க. வலது பக்கத்தில் இருக்கிற கல்லன் இடது பக்கத்தில் இருக்கிற கல்லன் பார்த்து அதற்ற இந்த இடது பக்கத்தில் இருக்கிற கல்லன் சொல்றாரு, நீர் கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் மீட்டு ரட்சித்துக் கொள்ளும் சொல்றோம். வலது பக்கத்தில் இருக்கிற மனுஷன் சொல்றாரு, அவர் நான் கல்லன்ட்டோ குற்றவாளி சொல்ல மாட்டேன், ஏன்னா அவர் ரட்சிக்கப்பட்டார். அந்த வலது பக்கத்தில் குற்றவாளி சொல்றாரு, நாமும் நமது ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டோம், அவரோ அக்கிரமானது ஒன்றையும் செய்யவில்லையே என்று சொல்கிறார். அப்படியானா ரெண்டு குற்றவாளிகள் குற்றவாளிகள் தான். ஆனாலும் இந்த மனுஷன் மட்டும் வித்தியாசமா யோசிக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏசாமி 33 வயசுல குற்றம் சாட்டப்பட்டு சிலுவையில் வந்துட்டார், ஜீவனை விடுதலாக வந்துட்டார். ஆனா இந்த ரெண்டு கல்லர்களும் வயசுல பெரியவங்க, அநேக வருஷமா கல்லர் அந்த வழிப்பறி பண்றதும் குற்றங்களை செய்யறதுமா இருந்தாங்க. நிச்சயமா ஏசாமி 33 வயசுனா அந்த ரெண்டு கல்லரும் இவரோட வயசுல பெரியவங்களா தான் இருப்பாங்க, பல வருஷமா குற்றங்களை செஞ்சவங்களா இருப்பாங்க. அப்படின்னா அவரு இந்த அற்புதங்களை செய்யும் போதும், ஏன் அவர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் கூட ஒருவேளை இந்த மனுஷனுக்கு பார்த்துக்க கூடும். தொழில் ரீதியா அவங்க குற்றவாளிங்க, அவங்க செய்த குற்றத்துக்காக இந்த சிலுவைக்கு வந்துட்டாங்க. இப்போ இந்த மனுஷன் யோசனை பண்றாரு, ஒருவேளை கர்த்தர் செய்த அநேக அற்புதங்களை பார்த்திருக்கலாம். இந்த வலது பக்கத்தில் இருந்த மன தூய்மை குற்றவாளி ஏசாமியில செய்த அநேக அற்புதங்களை பார்த்திருக்கலாம். நான் அந்த கோணத்திலே எடுத்துக்கொண்டு சில வார்த்தைகள் முன்வைக்கிறேன். இந்த இரண்டாவது வார்த்தை மத்திய, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷத்தில் பார்க்கும்போது லூக்காவில் மட்டும்தான் இந்த இரண்டாவது வார்த்தை இருக்கு. ஹல்லேலூயா. அதனால என்னுடைய இந்த சின்ன தியானத்தை லூக்காவுக்கு மட்டும் எடுத்துக்கொள்கிறேன். லூக்கா 4ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம், இதிலிருந்து தான் எடுத்து வரேன். லூக்கால் மாத்திரம் தான் எடுத்து வரேன். ஏசாமி போறாரு, ஜெப ஆலயத்தில் இருந்த ஒரு மனுஷன் அசுத்தாவி பிடிக்கப்பட்டவனாய் அலைக்கழிக்கப்பட்டவனாய் இருந்தார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பிரேயர் பண்ற இடத்துல கூட ஒரு அசுத்தாவி பிடிச்ச மனுஷன் உட்கார்ந்துக்க முடியுமா? முடிஞ்சிருக்கும். ஏன்னா ரட்சகர் அப்ப வரல. அது கூட தான் ரட்சகர் அந்த ஜெப ஆலயத்தில் பிரவேசிக்கிறாரு. ஜெப ஆலயத்தில் உட்கார்ந்த ஒரு மனுஷன், ஒரு வாலிபனுக்கு அவனுடைய அசுத்தாவை அதட்டி விளக்குகிறார். இந்த மனுஷன் வலது பக்கத்தில் இருந்த குற்றவாளியாகி இந்த மனுஷன் ஒருவேளை கேள்விப்பட்டிருக்குமானால், ஒரு இந்த மனுஷனை சிலுவையில் ஏற்றிட்டாங்களே, இவரை குற்றவாளிகள் சமமா ஆக்கிட்டாங்களே, ஆனா இவர் தகாது ஒன்று நடப்பிக்கலையே. ஜெப ஆலயத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய அசுத்தாவை விளக்குறாருன்னா இவர் குற்றவாளியா? இல்லை, அவர் ரட்சகர் என்பதை உணர்ந்தான். ஹல்லேலூயா. லூக்கா 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது சீமோனோட மாமி கடும் ஜுரமாய் அவதிப்பட்டு கொண்டிருந்ததை பார்ப்போம். அநேக வைத்தியங்கள் பார்த்தும் முடியாமல் இருக்கிற சீமோன் அவங்களுடைய மாமி கர்த்தர் சுகமாக்குறார். அந்த ஜுரம் விலகி விடுது. ஒருவேளை இந்த மனதிருந்திய இந்த கல்வன் அதை கேள்விப்பட்டிருப்பானால், இவர் நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறார், சுகமாக்குவாரே, நன்மை செய்கிறாரே, இவரா குற்றவாளி? இவரையா நம்மளுக்கு சமமாக குற்றவாளியாக நிறுத்தினார்கள்? இல்லை, இவர் ரட்சகர் என்று அவன் அறிந்து கொண்டிருப்பான். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், பேதுருவும் அவனுடைய கூட்டாளிகளும் கடலிலே மீன் பிடிக்க செல்கிறார்கள். ராம் முழுதும் வலை வீசியும் ஒன்றும் அகப்படவில்லை. அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது சீமோன் சொல்றாரு, அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆனாலும் உமது வார்த்தையின்படி நாங்கள் வலைகளை வீசுகிறோம் என்று சொல்லும்போது 2 படகுகளும் அமிழத்தக்கதாக, வலைகள் கீழ்ந்து போகத்தக்கதாக மீன்களை பிடித்தார்கள். ஹல்லேலூயா. இந்த நிகழ்ச்சி நிச்சயமா அந்த குற்றவாளி அறிந்திருப்பான். ஏனென்றால் பேதுருவும் யோவானும் மத்தேயும் ஜூஷத்துக்கு வரும் முன்னாடியாக, ஊழியத்துக்கு வரும் முன்பதாக அவங்களுடைய வாழ்க்கை பார்த்து கொண்டிருக்கும் போது அவங்களுக்கு கூட்டாளியாக கூட இருந்திருக்கலாம், அல்லது சம வயசு உள்ளவனாக இருந்திருக்கலாம். இப்போ அந்த மனத்திருமை குற்றவாளி யோசிப்பான், இவர் தேவனுடைய ஆலயத்திலும் அற்புதம் செய்கிறார், கடலிலும் அற்புதம் செய்கிறார், எங்கும் அற்புதம் செய்கிறார், இவரா குற்றவாளி? இவரையா நமக்கு நடுவாக நிறுத்தினார்கள்? இல்லை, அவர் ரட்சகர் என்று அறிந்து கொண்டார். ஹல்லேலூயா.
அதே லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். செப ஆலய தலைவனுடைய அவனுடைய மகள் மரித்து போகிறார். செப ஆலய தலைவன் ஏசாமியில ஊழியத்துக்கு போயிருக்கார். ஒரு வேலைக்காரன் சொல்றான் செப ஆலய தலைவன் நோக்கி, ஐயா உங்க மகன் வீட்டில் மறிச்சு போயிட்டாங்க, போதைகளை தொல்லப்படுத்தாதீங்க, உங்க மகன் மறிச்சு போயிட்டாங்க அப்படின்னு. ஏசாமிக்கு துக்கமாயிடுச்சு. ஜெபாலய தலைவர் நம்மளோட ஊழியத்துக்கு வர, அற்புதங்களை செய்யறோம், அதை நம்பிதான் மக்கள் வராங்க. இப்ப அப்படிப்பட்ட ஜெபாலய தலைவரோட மகளே வீட்டுல மறிச்சு போயிட்டு இருந்தா என்ன ஆகும்? வீட்டுக்கு போறார். அந்த ஊழியத்தில் வர பிரதானமான 3 பேர் மாத்திரம் கூட்டிட்டு போறார். அந்த மகளை பார்த்து சொல்றாரு, அழாதிருங்கள், இந்த மகள் நித்திரையா இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அந்த மகளை கைப்பிடிச்சு உயிரோடு எழுப்புறாரு. ஹல்லேலூயா. இந்த நிகழ்ச்சி இந்த குற்றவாளிகள் அறிந்திருப்பான். அவன் நினைக்கிறான், அற்புதங்களை செய்கிறாரே, இவரா குற்றவாளி? எந்த குடும்பத்திலையும் பிள்ளைங்க தான் அப்பா அம்மாவை அடக்கம் பண்ணணும் இல்லையா? அப்பா அம்மா தான் பிள்ளைங்க தான் அப்பா அம்மா அடக்கம் பண்ணணும். அப்பா அம்மா பிள்ளைங்களை அடக்கம் பண்ணது அது பெரிய துக்கம். என்னை பொறுத்தவரை அது சாபமான ஒரு இக்கட்டான சூழ்நிலை. ஏசாமி ஊழி செஞ்சு போயிட்டே இருக்காரு. ஏழை தாய், ஏழை விதவை, ஒரே மகன், அவன் மரித்து போயிட்டான். அவனை பாடையில் சுமந்து கொண்டு அடக்கம் செய்து போய் கொண்டிருக்கிறார். கர்த்தர் அந்த வழியே போகிறார். இறைச்சலை நிறுத்துங்கள், அழாதிருங்கள் என்று சொல்கிறார். அந்த பாடையில சுமந்து கொண்டு நின்றார்கள். அந்த இறந்து போன வாலிபனை தொட்டார். அந்த மனுஷன் உயிரோடு. ஹல்லேலூயா. எவ்வளவு சொல்லி துக்கம். பிள்ளைங்க தான் அப்பா அம்மா அடக்கம் பண்ணணும். அப்பா அம்மா பிள்ளைங்களை அடக்கம் பண்ணக்கூடாது. அந்த ஏழை விதவை தாய் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாங்க. இந்த பையன் தான் அப்பா அம்மா காப்பாற்றணும். அந்த விதை தாய்க்கு புருஷனே இல்லை. தன்னை காக்க வேண்டிய இந்த பையன் இறந்து போயிட்டா அது எவ்வளவு பெரிய துக்கம். இந்த நிகழ்ச்சி இந்த குற்றவாளி அறிந்திருந்தபடினாலே, இவரா குற்றவாளி? மரித்து போன மகளை எழுப்புகிறார், பாடையில் கொண்டு போகிற மகனை எழுப்புகிறார். இவரா குற்றவாளி? இவர் உயிர்ப்பிக்க தெய்வம். ஹல்லேலூயா என்று அந்த மகன் அறிந்து கொள்கிறான், தன்னை தாழ்த்துக்கிறான். லூக்கா 19 வாசிக்கிறோம். வரி வசூலிக்கிற மக்களுடைய பிரதானி, வரி வசூல் தலைவன் செகேயு, அவன் பாவி என்று அந்த மக்கள் அவன் குற்றம் சாட்டுகிறார்கள். இதையும் ஜோதிஷ் இந்த நிகழ்ச்சியை ஜோதிஷ் பயன்படுத்துறாங்க. இவர் ஆயக்காரோடும் பாவியோடும் போஜனம் பண்ணுகிறாரே. நிச்சயமா இந்த சகேயுக்கும் இந்த மனத்திற்கு குற்றவாளிக்கும் சம்பந்தம் இருக்கு. அந்த ஆளு அடாவடியா வரி வசூல் பண்ற தலைவன் சகேயு, இந்த ஆளு வரி வசூல் பண்ற ஒரு அடியாள். ஹல்லேலூயா. நிச்சயமா அவங்க இவனுக்கு தொடர்பு இருக்கு. அந்த ரட்சிக்கப்படாத துன்மார்க்கமான அந்த சகேவே கர்த்தர் என்ன சொல்றாரு? சகேவே, மனதிலிருந்து இறங்கி வா, நான் இன்று உன் வீட்டில் தங்க வேண்டும். இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்கிறார். அப்படியானா அந்த பாவியாகிய சகேயை ஆசீர்வதிக்கிறார், பாவி சகோயை மன்னிக்கிறார், உயர்த்துகிறார் என்றால் அவர் பாவங்களை மன்னிக்கிற தெய்வம், அவர் பாவி அல்ல என்று இந்த குற்றவாளி உணர்கிறான். பாவிகளை மன்னித்து பாவிகளை நேசிக்கிறாரே, இவர் குற்றவாளி அல்ல, இவர் உத்தமர், இவர் ஜீவாதிபதி, இவர் ரட்சனை கொடுக்கிறவர் என்பதை உணர்ந்து கொள்கிறான். ஹல்லேலூயா. மறுபடியும் தன்னை தாழ்த்துக்கிறான். இப்போ போன வாரத்துல ஐயா செய்கிற ஒரு வார்த்தை பகிர்ந்து கொண்டார். பெத்பகே பெத்தானியா அந்த ஊர் வழியா போகும்போது அவர் தன்னுடைய ஊழியர்கள் 2 பேர் அழைச்சு, நீங்க எதிர்த்து இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அங்க இருக்கிற கழுதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். சரி, அந்த கழுதை சிறப்பான கழுதை. ரட்சகர் அந்த வழியா போகிறார் என்பதை கேள்விப்பட்டு ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை அந்த கழுதை குட்டின் மேல் பரப்பினார்கள். வழியெல்லாம் வழிநெடுக மரக்கிளைகளை வெட்டி பரப்பினார்கள் என்று அந்த நிகழ்ச்சி நான் போன வாரம் ஐயா தெளிவாக சொன்னார். என்னோட கண்ணோட்டத்தில் நான் பார்க்கிறேன், ரட்சகர் உட்கார்ந்துக்காக துன்மார்க்கமான மக்கள், பொதுவான மக்கள் எல்லாம் தங்களுடைய போர்வையை அந்த கழுது மேலே போடுறாங்க. ரட்சகர் வராரே, எப்படியாவது ரட்சிக்கப்படலாம், அவர் பார்வை நம்ம மேல படாதா, அல்லது அந்த கழுதனுடைய பாதங்கள் படுற அந்த மரக்கிளைகளோடு நமக்கு ஆசீர்வாதம் என்று நினைக்கிறார்களே. அந்த கிளைகளை வெட்டி போடுகிற அந்த செடிகளிலே, அந்த மரக்கிளையில் இருக்கிற பூக்கள் எல்லாம்
வாசனை வீசி இருக்கும், ரட்சகர் வருகிறாரே. அந்த கழுதை மகிழ்ந்திருக்கும், ரட்சகர் நம்ம மேல் அமர்ந்திருக்கிறாரே என்று கழுதை மகிழ்ந்திருக்கும். அந்த பூக்களும் மகிழ்ந்திருக்கும் மரக்கிளையில், ரட்சகர் நம் பாதம் நம்மில் படக்குமே. இப்படி அற்புதங்களையும் சந்தோஷத்தையும் ரட்சிப்பையும் எதிர்காலத்தையும் சுகமாக்குதலையும் எல்லாத்தையும் தருகிற இவரா குற்றவாளி இல்லை, ரட்சகர் என்று அந்த மனுஷன் தன்னை தானே தாழ்த்துகிறான். இன்னொருவன் மனம் திரும்பாமலே போய்விட்டான். இந்த மனுஷன் தாழ்த்துகிறான், தன்னை ஒப்புவித்து கடைசியாக தான் சொல்றான். இப்பதான் நான் பாயிண்ட்டுக்கு வரேன். அந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று நிச்சயமாக உனக்கு சொல்கிறேன். நிச்சயமாகவே என்ற வார்த்தை அழுத்தம் திருத்தமாக அது தெளிவான ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறது. நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், you will be with me in paradise from today. இன்று முதல், இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். பரதீசி என்பதற்கு ஆழமான அர்த்தம் வேறு. பொதுவாக சொல்லுவென்றால் முதலாம் வானம், இரண்டாம் வானம், பரலோகம், பரதேசி என்ற எல்லா வார்த்தையும் பொதுவாக சொல்லுவென்றால் பரலோகத்தை தான் குறிக்கிறது. அவன் தன்னை தாழ்த்துகிறான், அவருடைய ராஜ்யத்தை நோக்கி எதிர்பார்க்கிறான். ஐயரே, உங்களுடைய ராஜ்யத்துக்கு வரும்போது அடியை சேர்த்துக் கொள்ளுங்க. அவருக்கு உயிர் வீழ்வதற்கு முன்பதாக சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னை விட்டு பரதேசி இருப்பார். ஏன் அப்படின்னா அவரும் ஜீவனை விடுறார், அவரும் ஜீவனை விட்டான். இருவரும் பரலோகத்துக்கு போறாங்க. அவன் பரலோகத்தில் அவன் காணப்பட்டான் என்ற இந்த நல்ல சிந்தனையோடு இந்த 2ஆம் வாரத்தை நிறைவு செய்கிறேன். கர்த்தருடைய நாமம் மாற்றி பெறுவதாக.